சில திட்டங்கள்ல தாய்நாட்டுக்கு செய்யப்பட்ட குற்றங்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். கொழும்பு வாகன நெரிசலுக்கு தீர்வாக முன்மொழியப்பட்டிருந்த இலகு ரயில் போக்குவரத்து அமைப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். நீங்கள் மிகவும் மதிப்புமிக்க பல திட்டங்களை சமூகத்திற்கு இன்று இழக்கச் செய்துள்ளீர்கள். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த போது இந்த திட்டத்தை மட்டுமல்ல, இதனை விட மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள் குறித்தும் பெரும் ஆய்வு செய்திருந்தீர்கள். இப்போது தெளிவாக கூற வேண்டும் அமைச்சர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் ஒருவர் மிகப்பெரிய ஊழல், மோசடி, கமிஷன், லஞ்சம் பெற்றார். அது இப்போது கணக்காய்வு அறிக்கையில் இல்லை. அப்படியானால் அது குறித்தும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆட்சியை பிடிப்பதற்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆணைகளில் இதுவும் உள்ளது. மிகப்பெரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டவர்களின் தராதரம் பாராது நடவடிக்கை எடுப்பதாக கூறினீர்கள். இன்று அந்த வினாவின் மூலமாவது அன்று கூறப்பட்ட அந்த திருட்டு மோசடி தொடர்பான அளவையாவது பெயர் குறிப்பிடாமலாவது கூறுவீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். நாட்டுக்கு பிரயோசனமாக அமையும் குளங்களை கட்டுங்கள் என நாம் கூறியிருக்கின்றோம். கால்வாய்களை வெட்டுங்கள் என கூறியிருக்கின்றோம். வீதிகளை அமைத்து நாட்டை அபிவிருத்தி செய்யுங்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே ஒரு கட்சியாக நாம் எப்போதும் இருந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு வீதியை அமைப்பதற்கான செலவில் 3 வீதிகளை கட்டக்கூடிய பணத்தை திருடிவிட்டு வீதி அமைத்தால் அதனை நாம் எதிர்ப்போம். சபாநாயகர் அவர்களே, சில திட்டங்களை நாம் செய்கின்றோம். அவை முற்றாக அளிக்கப்பட்டு கோடிக்கணக்கில் வீணடிக்கப்பட்டு மக்களையும் சுற்றாடலையும் அனாதரவாக்கி தற்போது பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் மத்தள விமான நிலையத்தை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது? எனவே இது போன்ற சில திட்டங்கள் திருடப்பட்டு வீணடிக்கப்பட்டு நாட்டை கடனாளியாக்கிவிட்டு செய்யப்பட்டவையாகும். இது ராஜபக்சக்கள் மாத்திரமல்ல, அவர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ததாகும். நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு எல்லையற்றது. ஆனால் எஞ்சிய பகுதியை முடித்துதான் ஆக வேண்டும். அதனால் தற்போது நாம் இவற்றை செய்வதால் அவை செய்யப்பட வேண்டிய சரியான முறை இதுதான் என அங்கீகரிக்கப்பட விடாது. நான் நினைக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் லால்காந்த் இதனை குறிப்பிட்டார். வடமேல் கால்வாய், வடமத்திய கால்வாய் மிக அதிகளவிலான பணத்தை வீணடிக்கும் திட்டங்கள். சில அதிவேக வீதிகளும் இருக்கின்றன. இந்த திட்டங்கள் தாய்நாட்டுக்கு கடந்த 76 ஆண்டுகளாக செய்யப்பட்ட குற்றங்களாகும். ஆனால் சிலவற்றை தற்போது நீங்கள் எடுத்துக்கொண்டால் களுத்துறை மாவட்டத்தில் இடைநிலவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சில வீதிகளும் இருக்கின்றன. மக்களுக்கு அது 6-7 வருட கால சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது. இவை தற்போது போக்குவரத்து பிரச்சனை மாத்திரமல்ல, இவர்களுடைய கட்சியின் தலைவர்களும் சில ஒப்பந்தக்காரர்களும் சேர்ந்து செய்த திருட்டுக்கள் அவையாகும். හොරකම් කළ මෙතුමලගේ පක්ෂ නායකයෝ සමහරු කොන්ත්‍රාත්කාරයෝ